சின்னசேலத்திற்கு அருகே கடன் தொல்லையால் தற்கொலைக்கு முயன்ற கோவில் அர்ச்சகர் தான் வசிக்கும் வீட்டின் உரிமையாளர் உட்பட 5 பேருக்கு விஷம் கலந்து கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தையே விஷம் வைத்து கொல்ல முயன்றது ஏன்? விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தங்களை கெட்ட நேரம் சுற்றி சுற்றி அடிப்பதாக நினைத்து குறிகேட்கச் செல்பவர்கள் பலர் இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு பரிகாரம் சொல்லும் அர்ச்சகருக்கே கெட்ட நேரம் வந்தால் என்னவாகும்? அதுபோன்ற ஒரு சம்பவம்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திற்கு அருகே உள்ள அம்மக்களத்தூர் கிராமத்தில் அரங்கேறியுள்ளது. கோயில் அர்ச்சகர் என சொல்லப்படும் முரளி கணேசன் என்பவர் வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். மேலும் கணேசனிடம் அனுமதி பெற்று அவரது வீட்டிற்கு அருகிலேயே அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் ஒன்றையும் முரளி நிறுவியுள்ளார். முரளிக்கு கணேசனின் தம்பி மகன் ராமமூர்த்தி உதவியாளராகவும் பணிபுரிந்து வந்துள்ளார். 15 வருடங்களுக்கு மேலாக முரளி குறி சொல்லி வருகிறார். இதனிடையே கோவில் திருவிழா நடத்துவதற்காக பல்வேறு கிராமங்களில் கடன் பெற்ற முரளி அதை திருப்பிக் கொடுக்க முடியாமல் சிக்கலில் சிக்கியுள்ளார். கடன் கொடுத்தவர்கள் முரளியை தொந்தரவு செய்ய ஆரம்பித்ததால் மனமுடைந்து தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். ஆனால் அதற்கு பின் முரளி செய்த காரியம்தான் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கோயிலை சுத்தம் செய்வதற்காக வைத்திருந்த சுத்திகரிப்பான் திரவத்தை தண்ணீரில் கலந்து தீர்த்தம் என கணேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொடுத்துள்ளார். அதேபோல் அவரது உதவியாளர் ராமமூர்த்திக்கு அதனை கொடுத்துவிட்டு தானும் அதனை அருந்தியுள்ளார். இதையடுத்து ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் அனைவரையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 6 பேரிடமும் காவல்துறை விசாரித்து வருகிறது. அர்ச்சகர் முரளி 5 பேருக்கும் விஷம் கலந்த தீர்த்தத்தை கொடுத்து கொலை செய்ய முயற்சித்தது ஏன்? கடனுக்கும் கணேசன் குடும்பத்தினருக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.